அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நற்றிணையிலிருந்து முதல் பாடலை நம்ம பார்க்க போறோம். இதோட திணை குறிஞ்சி திணை. கூற்று பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பாடிய புலவர் கபிலர். பாடல் வரிகள் பார்த்தரலாம். நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர் என்றும் என் தோள் பிரிபு அறியிலரே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புரைய மன்ற புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அறியலரே. இந்த பாடல் வழியாக தலைவி சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தலைவன் தலைவியை விட்டு பிரிய போறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தோழி தலைவி கிட்ட சொல்றா. அதை கேட்ட தலைவி சொல்றா, தலைவனோட அன்பையும் அவனுடைய மனசையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டவ அவ. அதனால தலைவன் தன்னை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு உறுதியா சொல்றா. இந்த பாடல் வரிகள் நம்ம பார்த்தரலாம். நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர். நின்ற சொல்லர் அப்படின்னா, தலைவன் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சொல்லையே சொல்லக்கூடியவன். என்னைக்கும் அவன் பொய் சொல்ல மாட்டான். உண்மையான சொற்களை தான் பேசுவான் அப்படின்னு சொல்றான். நீடு தோறு இனியர். நீடு தோறு அப்படின்னா பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவன். என்றும் என் தோள் பிரிவு அறியலரே. என்னைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறத அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அவனுடைய அன்பு அத்தகையது அப்படின்னு சொல்றான். தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல. தாமரை மலர்கள்ல இருக்கக்கூடிய அந்த தாதுக்களை எடுத்து சந்தன மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய தாதுக்களையும் எடுத்து அந்த சந்தன மரத்திலேயே தேனீக்கள் அடை கட்டும் இல்லையா, அதை போல மேன்மையுடையது என்னுடைய தலைவனுக்கும் எனக்குமான நட்பு அப்படின்னு சொல்றா. அடுத்து என்ன சொல்றா பாருங்க. நீரின்று அமையா உலகம் போல தம்மென்று அமையா நம் நயந்தருளி. இந்த நீர் இல்லாமல் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் வாழ முடியாது அல்லவா? அது போல நான் இல்லாமல் அவர் வாழ மாட்டார், அவர் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும். அதனால நம் நயந்தருளி, அவர் இல்லாம நானும் வாழ மாட்டேன் அப்படிங்கிறத அவரு அறிந்து கொண்டவர். அதனால நறுநுதல் பசத்தல் அஞ்சி, என்னுடைய பிரிவால ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா, அது நெற்றியில பசலையை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு பயந்து போய் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, சிறுமை உருபவோ செய்பு அறியலரே. என்னை விட்டு பிரியணும் அப்படிங்கிற அந்த செயலை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி தலைவி தோழிகிட்ட சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.